हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம ரெண்டு ரகம் ரவா லட்டு தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ கட் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. நெய் ஊத்திக்கலாம். நான் ஒரு 50 கிராம் நெய் ஊத்திக்கிறேன். இந்த கப்புல 2 கப்பு ரவா எடுத்துருக்கிறேன். 50 கிராம் நெய் ஊத்திட்டேன். நெய் காஞ்சிச்சு. முந்திரி போட்டுக்கலாம். திராட்சையும் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வரப்பட்டுச்சு. இப்ப ரவை போட்டுக்கலாம். ஏன்னா தனியா எடுக்க தேவையில்லை. ரவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். சிம்ல வச்சிடணும். கேஸ் சிம்ல வச்சு வறுத்துக்கலாம். ரொம்ப வரப்பட்டுச்சன்னா நல்லா இருக்காது. அங்கங்க கருப்பு கருப்பா இருக்கும். ஒரு மாதிரி வாசனை கூட வரும். அதனால லைட்டா வறுத்துக்கலாம். இப்போ ரவா நல்லா வரப்பட்டுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு. 2 கப்பு ரவா ஏத்த. இப்போ 1 கப்பு தனியா 2 ரகமா செய்ய போறோம். அதனால 1 கப்புக்கு மட்டும் சர்க்கரை. 1 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை போடுறேன். 1/2 கப்பு தண்ணி ஊத்தணும். 1/2 கப்பு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி நல்லா ஜீரா பதத்துக்கு காய்ச்சிக்கலாம். நல்லா கம்பி பதத்துக்கு வரணும். இன்னொரு ரவா 2 சேர்த்துக்கு பால் காய்ச்சிக்கலாம். இந்த அடுப்புல பால் காய்ச்சிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் காயணும். இப்ப பாருங்க நல்லா ஒட்டுதா. அது கம்பி பதமா தெரியுது அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு கம்பி பதம். அவ்வளவுதான். ஜீரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப்பு ரவை எடுத்துட்டு 1 கப்பு ரவை மட்டும் செய்யலாம். அந்த ஜீரா ஏற்றி இதுல ஊத்திக்கலாம். ஊத்தி நல்லா கலந்துக்கலாம். கலந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். ஏலக்காய் பவுடரு இது சக்கரை போட்டு அரைச்சு வச்சிருக்கோம் மிக்சில. ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் போட்டேன். சக்கரை தான் அதுல, அதனால அதிகமா போட்டேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்குள்ள பால் காஞ்சிச்சா பாக்கலாம். இந்த 1 கப்பு ரவை இருக்குதுல்ல, அது பால் ஊத்தி ரவா லட்டு செய்ய போறோம். 1 கப்பு ரவை எடுத்து இதுல ஊத்திக்கலாம். 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 1 கப்பு ரவை எடுத்து இதுல ஊத்திக்கலாம்.
இப்ப நல்லா ஊறிச்சு. இப்ப லட்டு பிடிச்சிடலாம் ஃப்ரெண்டு. கொஞ்சம் சூடா இருக்கும் போதே பிடிக்கணும், இல்லன்னா அப்புறம் நல்லா வராது. கொஞ்சம் சூடா இருக்கும் போதே பிடிச்சிடணும். பாருங்க, கொஞ்சம் சூடா தான் இருக்கும். இப்ப நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல பிடிச்சி வச்சுக்கலாம். ஜீரா காசி ஊத்தன ரவா லட்டு நம்ம செஞ்சுட்டோம். இப்போ பால் ஊத்தி செய்ய போது செய்யலாம். இன்னொரு கப்பு ரவா, ஏலக்காய் பவுடர். இதுக்கு அரைச்சு வச்சிருக்கிறோம் சக்கரை அரைச்சி போட்டுக்க போறோம். இதுக்கு 1 கப்பு ரவா, 1/2 கப்பு சக்கரை. பால் காசி வச்சிருக்கிறோம், சூடா ஊத்திக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும், கெட்டிமா வந்துடும். ஏன்னா இப்ப தனியா தான் தெரியும். கொஞ்ச நேரம் ஊறிச்சோன்னா கெட்டிமா வந்துடும். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்டு, குடிச்சுக்கலாம். பாருங்க, நல்லா ஊறி நல்லா இருக்குது. பாருங்க, பால் நல்லா ஊறி நல்லா இருக்குது. இதுவும் புடிச்சு வச்சுக்கலாம். இதுல அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். 2 ரகமான ரவா லட்டு செஞ்சுட்டோம். இது பால் ஊத்தி செஞ்சோம், இது சக்கரை ஜீரா ஊத்தி செஞ்சோம். இது ஒரு 20 நாளுக்கு நல்லா இருக்கும். இது ஒரு 5 நாளுக்கு 6 நாளைக்கு நல்லா இருக்கும். ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த 2 உங்களுக்கு எது பிடிக்குதோ அது ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க, சூப்பரா வரும். உண்மையிலே சூப்பரா இருக்குது, அவ்வளவு சூப்பரா இருக்குது. இதுவும் ஒரு சாப்பிட்டு பார்க்கலாம். இதுவும் சூப்பரா இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பால் ஊத்தி செஞ்சா பிடிக்குமா இல்ல ஜீரா ஊத்தி செஞ்சா பிடிக்குமா? உங்களுக்கு எது பிடிக்குமோ அது செஞ்சு பாருங்க, சூப்பரா வரும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.